இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சவுந்தரபாண்டி அவங்கள பற்றி வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. என் தங்கச்சிக்காக நானே போய் அவனை விட்டுறேன், அந்த அருவாளை எடு அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டவங்க சொல்லிக்கிட்டு இருக்க பரணி சொல்கிறாங்க, ஐயோ மாமா கொஞ்சம் அமைதியாக இருங்க, நீங்களே சும்மா இருக்கிறவனை தூண்டி விட்டுருவீங்க போல், மெதுவாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, ஐயோ நீ சும்மா இருமா, டே அந்த அருவாளை எடுத்துகிட்டு வாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீ பாட்டுக்கு சும்மா இரு, அம்மா என்ன சொல்லியிருக்கு, அருவாள் அடித்தடி இதுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல அப்படின்னு சொல்ல, அதுக்காக என் தங்கச்சி அப்படியே விட சொல்கிறியா அப்படின்றாங்க. இதுக்கு நான் வேறு வழி வச்சுருக்கேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு செக்கிங்க்கு போலீஸை வரல வச்சுட்டு போயிருக்குங்க அம்மா அப்படின்னு சொல்ல, என்னடா யாருடா போலீஸ் அப்படின்னு கேட்க, என் புஞ்சாதி தான், நான் எதுவும் அருவாள் எடுத்துகிட்டு போய் சண்டை போட்டுருன்னா என்னென்னு கண்குத்தி பாம்பால் பார்த்துக்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் என் பொண்டாட்டி பேச்சை நான் மீறவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு சிரிக்கிறாங்க. அப்போ ரத்னா கேட்குறாங்க, அண்ணே அப்போ என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு என்கிட்ட தனி வழி ஒன்று இருக்குது, அதால் அகிம்சா வழி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. யாருக்கோ போய் வந்துட்டு ஃபோன் போடுற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி சவுந்தரபாண்டி அவங்க வீட்டுக்கு வெளியில தான் காமிச்சிட்டு இருக்காங்க. விறுவிறுன்னு பரணி அவங்க அம்மா கிட்ட வராங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏம்மா இப்படி குளிரில் நின்றுட்டு இருக்க, பாரு மழை வேற பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் சண்முகம் வராங்க, உனக்கு என்ன வீடு இல்லையா, நாங்கள் இல்லையா, அங்கே வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி அடம் பிடிச்சிட்டிங்கன்னுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கா, வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, விடல நான் செத்தாலும் செஞ்சாலும் இந்த வீட்டு வாசல்ல தான் சாவேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஏம்மா இப்படி பண்ற, புரியாத மாதிரி பேசிட்டு இருக்காத, அந்த மனுஷனுக்கு நீ தேவையில்லன்னு சொல்லிட்டு தான் வெளியில போட்டிருக்காங்க, அந்த அவமானத்தை தாங்கிட்டு நீ இங்கே இருக்க போறியா அப்படின்னு சொல்ல, அவங்க வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அன்னை சொல்கிறாங்க, ஊர் உலகத்தில் 4 பேர் ஏதோ பேசத்தான் செய்வான், அதுக்காக நீ இப்படியே இங்கே இருக்க போறியா, வா நம்ம வீட்டுக்கு வா அப்படின்னதும் பரணி சொல்கிறாங்க, இன்னும் பழங்காலத்தில் இருக்காதம்மா, நீ வாமா வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட, ஆகியவங்க வரமாட்டேன்னு பிடிவாதமாக நிற்கிறாங்க. அதான் இதைத்தான் நான் அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன், அம்மா சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கத்திட்டு இருக்கவுமே வெளியில் வந்துட்டு சவுந்தரபாண்டியன் அவங்க அக்கா சனி எல்லாம் வர்றாங்க. ஏய் என்ன இது, மக்க மனுஷ தூங்க வேணாமா, வந்து கசமுசான்னு கத்திட்டே இருக்கீங்க, வெறும்பயிர்களுக்கெல்லாம் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க பரணி சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு எங்கள் அம்மாவை தேவையில்லாமல் வெளியில் நிப்பாட்டி வச்சுருக்கீங்க, உங்களுக்குலாம் மனசில் ஈவிரக்கமே இல்லையா அப்படின்னு சொல்ல, ஏய் எனக்கு இனிமேல் இவ தேவையில்ல, நான் இவ தேவையில்லன்னு சொல்லிட்டு தான் வெளியில் போக சொல்லிட்டேன், நான் ஒன்றும் இவளை இங்கே நிற்க சொல்லலையே, வீட்டை விட்டு வெளியில் போங்க குப்பைகளா அப்படின்ட்டேன் அப்படின்னதும் இந்த திக்கா வந்துட்டு சிவபாலன் சொல்கிறாங்க, அந்த குப்பை கையால் தான் இத்தனை வருஷம் ஆக்கி குடிச்சு வடித்து நல்ல நக்கி நக்கி சாப்பிட்டீங்க, அதை என்ன மறந்துட்டீரோ அப்படின்னு சொல்ல, ஏய் நீயும் தாண்டா தேவையில்ல, ஒழுங்காக இவளை இந்த குப்பையோட வீட்டுக்கு கூட்டு போ, இருக்கிறதுலே பெரிய குப்பை இந்த வெறும்பைய வீடு தான், அங்கே கூட்டு போய் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா கும்மி அடிங்க போங்க அப்படின்னு சொல்ல, ஓஹோ அந்த அளவுக்கு இறங்கிட்டீங்களோ அப்படின்னதும், ஐயா தம்பி இவகிட்ட என்ன வேலை, என்னமோ செஞ்சுட்டு போகிறாங்க, இங்கே பாரு தம்பி இனிமே இவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு தேவையில்ல, வாடா நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. பாத்தியா எப்படி பேசிட்டு போகிறாரு பாத்தியா, இவருக்காண்டி தான் நீ என்னமோ இந்த வீட்டில் இருக்க போகிற, பசியில் இருப்பார், வந்து சமைச்சு கொட்ட போகிறேன்னு சொல்லிட்டு வந்த, ஆனால் அவருக்கு நீ தேவையே இல்லை, குப்பைன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்ல, அவர் என்ன வேலை சொல்லட்டும், ஆனால் நான் செத்தாலும் இங்கே தான் சாவேன், அதை இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய சொல்ல, என்னம்மா நீ இப்படி பிடிவாதம் பிடிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு சண்முகம், இரு நான் ஒரு பிளான் பண்ணுறேன், அவரே வீட்டுக்கு வெளியில் வந்து அத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி மறுபடியும் ஏதோ பேசுகிறாங்க. அப்போது சவுந்தரபாண்டி தூங்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. பார்த்தா பாத்திர கடைக்காரதா, சம்மந்தி என்ன சம்மந்தி இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நான் அடிச்ச சமத்தில் ஃபோன் பண்ணது தப்பு, நான் என்னடா பண்ணேன், எதுக்குடா இந்த சமயத்தில் ஃபோன் பண்ணுறீங்க, உனக்குலாம் மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்க, என்னது மரியாதையா, உங்கள் மரியாதையா தான் ஊர் ஃபுல்லாக கொடி கட்டி பறக்க, ஏதோ அக்காவை வெளியில் நிப்பாட்டி வச்சிட்டிங்களாம்ல, இதெல்லாம் வந்துட்டு சரியாப்படுதா உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, ஏய் நீ வாட்டிக்கு என்ன கண்டது பேசிட்டு இருக்க, ஏன் மொண்டாட்டி நிப்பாட்டினேன், உன் மொண்டாட்டியை நிப்பாட்டினேன் அப்படின்னு சொல்ல, என்ன சம்மந்தி வார்த்தை தடுக்கி உங்கள் நல்லதுக்காக சொன்ன பாருங்க அப்படின்னதும், ஏடா என்னை சம்மந்தின்னு கூப்பிட சொன்னால், என்னால் உன் மான மரியாதை போகுதுன்னு சும்மா கத்திக்கிட்டு இருக்க, ஓ வீட்டில் போய் பொண்ணு எடுக்க நினச்ச பாரு, என் வீட்டு பொம்பளை ஆளுகளுக்கு இந்த நிலமை தான், நாளைக்கு உன் பொண்ணு கட்டிட்டு வந்தால் அவளுக்கு இந்த நிலமை தான் அப்படின்னு சொல்ல, என் பொண்ணை வெளியில் நிப்பாட்டுறதுக்கு தான் நான் என்ன உங்கள் வீட்டு கட்டி கொடுப்பேனா, அப்படி ஒரு சம்மந்தமே தேவையில்ல, வையா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுறாங்க. அடுத்து வந்துட்டு ஏக்கா ஏக்கா எங்கே இருக்கா வா அப்படின்னு சொல்ல, சனியே அவங்க அக்கா அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த வெறும்பைய என் மான மரியாதைலாம் கெடுத்துட்டான், ஊர் ஃபுல்லாக பேனர் அடிச்சு ஒட்டியிருக்கானா, பாபா வெளியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்தா சண்முகம் நல்ல சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு கெத்தாக உட்காந்து ஊர் மக்கள்லாம் கூடியிருக்காங்க. ஏலே அடுத்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நாக்க தொங்க போட்டு வந்துருவாங்க அப்படின்னு பாண்டியம்மா சொல்ல, எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்க பஞ்சாயத்து சார்பாக சொல்கிறோம், இப்படியெல்லாம் கட்டின பொண்டாட்டி வெளியில் நிப்பாட்டி வைக்கிறது தப்பு அப்படின்றாங்க, அவை இதுவும் உங்ககிட்ட வந்து பிராது கொடுத்தாலா, இல்லை உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்களே அப்படின்னு சொல்ல, இன்னொரு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, அப்பயே சொல்லிச்சு சண்முகம் தம்பி இவர் கேட்க மாட்டாருன்னு, அதுக்கடுத்து நடக்கிற பொறுப்புக்கெல்லாம் நாங்கள் காரணம் கிடையாது, நீங்கள் தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடு, இவன் என்னக்கா பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறானோ அப்படின்னது சனியை சொல்கிறாங்க. ஒழுங்காக வந்துட்டு
அம்மாவை உள்ளே கூப்பிட்டுருங்க, அவன் வேற பிட்டு நோட்டீஸாக அடித்து ஓட்டுவான், சொல்கிறத சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி, நீ வேற சும்மா இருறா அப்படின்ட்டு உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. இந்த திக்கா சண்முகம் வந்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, என் தங்கச்சியாவது சேரட் வண்டியில் கூட்டு போனோம், எங்கத்த இந்த கிறுக்கு பைய குப்பைக்கிட்ட 32 வருஷம் குடும்பம் நடத்தியிருக்கு, அதனால் யானை வரணும் அப்படின்னு சொல்ல, சண்முகம் யானையெல்லாம் வருதான், எப்போ வர சொல்கிறது, 5 நிமிஷத்தில் வந்துருமா அப்படின்னு ஆளுக்கு தடபுடலாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க. என்னலே பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படின்னதும் நீ சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் இந்த குப்பை வேணான்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் நாங்கள் என்ன பண்ணாலும் கேட்குற ரைஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஏற்பாடு பண்ணதெல்லாம் பார்த்துட்டு ஏது பேசாமல் இவ்வளோ வீட்டுக்குள்ளே கூப்பிடலாமோ, இங்கே பாருங்கள் இது எங்கள் குடும்ப விவகாரம், நீங்கள் தலையிடாதீங்க, பாக்கிய உள்ளவா அப்படின்னதும் கையை விடுங்க, நீங்கள் கூப்பிட்டாலாம் உடனே வந்துட முடியாது அப்படின்னு சொல்லி இந்த திக்க சண்முகம் சொல்கிறாங்க. அது எப்படி உடனே வந்துட முடியும், மன்னிப்பு கேட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னதும் சவுந்தரபாண்டி அப்படியே முறைச்சி பார்க்குறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.